மேஷ ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கா? சுருக்கமாக சொன்னா, எஸ். நல்ல முன்னேற்ற காலம். நவக்கிரகங்களின் அமைச்சராகவும் முழு சுப கிரகமாகவும் விளங்கும் குரு பகவான் பெயர்ச்சி நிலவரத்தை முதலில் பார்ப்போம். ஜூன் 2 அதிகாலை மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் அக்டோபர் 30ஆம் தேதி வரை கடகத்தில் இருப்பார். அதன் பிறகு சிம்ம ராசிக்கு அவர் நகர்கிறார். ஜனவரி 25, 2027 அன்று சிம்ம ராசியில் இருந்து வக்ர நிலையில் கடக ராசிக்கு திரும்புவார். மீண்டும் கடகத்தில் உச்சம் பெற்று ஜனவரி 25, 2027 முதல் ஜூன் 2027 வரை அங்கு இருப்பார். ஜோதிடத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். இந்த பவர்ஃபுல் பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் தரப்போகுது பார்ப்போம். குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் வீடு, சொத்து சேர்க்கை, வாகனம் வாங்கும் வாய்ப்பு, குடும்ப அமைதி உண்டாகும், உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், கான்ஃபிடன்ஸ் உயரும். குருவின் பார்வைக்கு பலன் அதிகம் என்பது ஜோதிட கூற்று. குரு தனது 5ஆம் பார்வையாக 8ஆம் வீடு, 7ஆம் பார்வையாக 10ஆம் வீடு, 9ஆம் பார்வையாக 12ஆம் வீடுகளை பார்க்கிறார். இந்த பார்வையால், அதாவது 8ஆம் வீட்டை பார்ப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும், 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் உயர்வு உண்டு, 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. இதுதான் இந்த பெயர்ச்சியின் பிக் அட்வான்டேஜ். வெளிநாடு செல்வது, வேலை கிடைப்பது, செட்டில் ஆகுவது, இவை எல்லாம் இப்போ பாசிபிள். கடக குரு உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரி மாற்றத்தை தருவார்? வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கு சான்ஸ் உண்டு. எதிர்பார்த்த ஜாப் சேஞ்ச் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் சற்று டிலே இருக்கலாம். பிசினஸ் செய்பவர்களுக்கு புதிய ஐடியா ஸ்டார்ட் பண்ண நல்ல டைம் தான். பிசினஸ் லோன் கிடைக்கும். பழைய கடன் அடைக்க முடியும். நல்ல ஸ்டாஃப் கிடைப்பார்கள். முக்கியமாக 10ஆம் வீட்டு அதிபதி சனியை குரு பார்ப்பதால் உங்கள் கரியர் இல் சாலிட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். என்றாலும் 7.5 சனி நடக்கிறதால முடிவுகளை அவசரமாக எடுக்காதீங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம். பேஷன்ஸ் இருந்தா டபுள் சக்சஸ். இந்த குரு பெயர்ச்சி பணம் மற்றும் சொத்து சேர்க்கைக்கு உதவுமா என்றால் ஆமாம், கட்டாயம் மணி ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு வருவதால் 9ஆம் வீட்டுக்குரிய குரு 4ஆம் வீட்டுக்கு வருவது நல்ல பலன் தரும். இதனால் வீடு வாங்கும் வாய்ப்பு, பழைய வீட்டை புதுப்பிக்கும் வாய்ப்பு, சொத்து சேர்க்கை மற்றும் வாகன யோகம் உண்டாகும். வருமானம் கூடும், சேமிப்பு அதிகரிக்கும், பழைய கடன் பிரச்சனைகள் குறையும். என்றாலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வீடு நிலம் வாங்கும் போது டாக்குமெண்ட் ஐ கவனமாக பார்க்கவும். இந்த குரு பெயர்ச்சியில் குடும்ப வாழ்க்கை மற்றும் மாணவர்களின் கல்வி எல்லாம் சூப்பர்தான். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லற வாழ்க்கை ஸ்மூத் ஆயிருக்கும். லைஃப் பார்ட்னர் மூலம் லாபம் வரும். மாணவர்களுக்கு இது கோல்டன் பீரியட். இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசி மாணவர்களுக்கு நல்ல பலன்களை தர உள்ளது. நல்ல மார்க்ஸ், எக்ஸாம்ஸ் இல் சக்சஸ், போட்டிகளில் வெற்றி, உயர்கல்வி வாய்ப்பும் உண்டாகும். அப்ராட் எஜுகேஷன் எதிர்பார்ப்பவருக்கு நல்ல வாய்ப்பு அமையும். ஹெல்த் பொறுத்தவரை நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் குறையும், இம்யூனிட்டி உயரும், நல்ல தூக்கம் வரும், மன அமைதி கிடைக்கும், பாசிட்டிவ் மைண்ட் செட் டெவலப் பண்ண முடியும். என்றாலும் உணவில் கவனம் அவசியம். அக்டோபர் 30, 2026க்கு பிறகு குரு பஞ்சமஸ்தானமான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கிருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும், ஆம்பிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். ஜனவரி 2027க்கு பிறகு குரு வக்ரமாகி மீண்டும் கடக ராசிக்கு திரும்புவார். ஜூன் 2027 வரை கடகத்தில் இருந்து நல்லதை வழங்குவார். சரி, இந்த நல்ல பலனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். முடிந்தால் கும்பகோணம் அருகே உள்ள திட்டை குருபகவான் கோவில் சென்று வழிபடலாம். இல்லையெனில் அருகிலுள்ள சிவன் கோயிலில் குரு பகவானை வணங்கலாம். ஓவரால் இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு growth பீரியட். பணம், வேலை, குடும்பம், வெளிநாடு எல்லாத்திலும் கிராஜுவல் growth ஸ்டெபிலிட்டி உறுதி. இங்கு சொல்லப்பட்டவை உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிவிட்டதா? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ரிஷப ராசி பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இங்கு சொல்லப்பட்டவை பொதுவான ஜோதிட விளக்கங்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறும்.